9 பெண் குழந்தைகளுக்கு கல்வி கொடுத்த ஒரே காரணத்தினால இவங்களை கல்லால அடிச்சும் சாணியால் அடிச்சும் ஊர் மக்களை அசிங்கப்படுத்திருக்காங்க. யார் அவங்க? இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் விமன் ஹெட் மாஸ்டர், அது மட்டும் இல்லாம மதர் ஆஃப் இந்தியன் ஃபெமினிசம் பெருமையா சொல்லக்கூடிய சாவித்ரிபாய். என்னதான் இவங்களுக்கு படிப்புல ஆர்வம் இருந்தாலும் சின்ன வயசுலயே, அதாவது 9 வயசுலயே இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இவங்களை கல்யாணம் செஞ்சுக்கிட்டவர் ஜோதிராவ். அவருக்கு வயசு அப்போ 13. ஜோதிராவுக்கு படிப்பு மறுக்கப்பட்டது. பட் பல போராட்டங்களுக்கு அப்புறம் தான் அவர் கல்வியை கத்துக்கிட்டாரு. தனக்கு கிடைச்ச கல்வி தன்னோட மனைவிக்கும் கிடைக்கணும்னு அவங்களையும் படிக்க வச்சாரு. பல போராட்டங்களுக்கு அப்புறம் சாவித்ரிபாயும் ஜோதிராவும் சேர்ந்து 1853ஆம் வருடம் இந்தியாவின் முதல் பெண்களுக்கான பள்ளியை ஆரம்பிச்சாங்க. அப்போ அங்க வெறும் 9 பெண் குழந்தைகள் மட்டும்தான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சாவித்ரிபாயும் ஜோதிராவும் பட்டியலின பெண்கள் படிக்கின்றதுல ரொம்பவே உறுதியா இருந்தாங்க. இதனாலதான் அந்த ஊர் மக்கள் இவங்களை கல்லால அடிச்சும் சாணியால அடிச்சும் அசிங்கப்படுத்தினாங்க. அடுத்த கட்டமா மருத்துவமனை, சமூக சீர்திருத்த பணின்னு சாவித்ரிபாய் அவங்களோட பயணத்தை தொடங்கினாங்க. ஊர் மக்களுக்கு செக்ஸ் எஜுகேஷன் கொடுத்தாங்க. பெண் உரிமைக்காகவும் பெண் கல்விக்காகவும் போராடின சாவித்ரிபாய் உண்மையிலேயே கிரேட் தான்.